இந்த சாப்டரில் நம்ம ஸ்லைட்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லைட்ஸ், நியூ ஸ்லைட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் ஒரு நியூ ப்ராஜெக்டில் என்டர் ஆகிக்கிறேன், blank sheet ப்ரெசன்டேஷன். ஸோ நியூ ப்ராஜெக்டில் என்டர் ஆனோடனே நமக்கு விண்டோ இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோ பற்றி நம்ம டீட்டெயிலாக ஆல்ரெடி ப்ரீவியஸ் சாப்டர்லேயே பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹோம் டேப். ஹோம் டேப்பில் இருக்கக்கூடிய ரிப்பன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸ். இந்த ஸ்லைட்ஸுங்கிற பேனலில் நியூ ஸ்லைட்ஸ், லே அவுட், ரீசெட் and then பார்த்தீங்கன்னா செக்ஷன் சொல்லிட்டு நமக்கு 4 ரிப்பன்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணி நியூ ஸ்லைட்ஸ் க்ரியேட் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ ஸ்லைட்ஸ். நீங்கள் நியூ ஸ்லைட்ஸை கிளிக் பண்ணி ட்ராக் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ ஸ்லைட்ஸ்க்கான டிஃப்ரெண்ட் ஸ்லைட்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் ஸ்லைட், டைட்டில் அண்ட் கண்டென்ட், செக்ஷன் ஹெட்டர், டு கண்டென்ட், கம்பேரிசன், டைட்டில் ஒன்லி, blank, கண்டென்ட் வித் கேப்ஷன், பிக்சர் வித் கேப்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்லைட்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைட்டில் ஸ்லைட். ஸோ டைட்டில் ஸ்லைடு கிளிக் பண்ணால் உங்களுக்கு டைட்டில் ஸ்லைடை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் டைட்டில் டைப் பண்ணிக்கலாம். அது கீழே ஏதாச்சும் சப்டைட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் டைப் பண்ணி ஸ்லைட்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து டைட்டில் அண்ட் கண்டென்ட். ஸோ டைட்டில் அண்ட் கண்டென்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே டைட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கண்டென்ட், இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைட்ஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டாக டேபிள்ஸ், அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இன்செர்ட் சார்ட், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் ஸ்மார்ட் கிராஃப்ஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ், ஆன்லைன் பிக்சர்ஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் வீடியோ. ஸோ இதையும் நீங்கள் குயிக்காக இன்செர்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஸ்லைட்ஸில் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இதை பற்றி அடுத்தடுத்த சாப்டர் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணுறது மூலமாக இன்செர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தோம்னா செக்ஷன் ஹெட்டர், டு கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டைட்டில் டைப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 கண்டென்ட் டைப் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேரிசன், 2 ஏதாச்சும் கம்பேர் பண்ணிக்கிற மாதிரி. டைட்டில் ஒன்லி, ஒரு ஸ்லைடில் டைட்டில் மட்டும் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த ஸ்லைடை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுன்னு பார்த்தீங்கன்னா blank sheet. ஸோ இந்த blank sheetல பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையும் டைப் பண்ணுறதுக்கான எந்த விதமான ஆப்ஷன்ஸும் இருக்காது. ஸோ இதில் நீங்கள் டைப் பண்ணோன்னா அதுக்கு நீங்கள் ஸோ இன்செர்ட்டில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா blank sheet. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்க நியூ ஸ்லைட்ஸ், டைட்டில் ஸ்லைட், டைட்டில் அண்ட் கண்டென்ட், செக்ஷன் ஹெட்டர், டு கண்டென்ட், கம்பேரிசன், டைட்டில் ஒன்லி, blank sheet, கண்டென்ட் வித் கேப்ஷன், பிக்சர் வித் கேப்ஷன். இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்லைட்ஸை உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நியூ ஸ்லைட்ஸ் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஸ்லைட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4th ஸ்லைடு வந்துட்டு நமக்கு டைட்டில் அண்ட் கண்டென்ட் ஸ்லைடு இருக்குது. ஸோ அது மாதிரி 5th ஸ்லைடு பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் கம்பேரிசன் ஸ்லைடு இருக்குது. ஸோ எனக்கு 4th ஸ்லைடுக்கு அடுத்து 5th ஸ்லைடும் எனக்கு டைட்டில் அண்ட் கண்டென்ட் ஸ்லைடே வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு 4th ஸ்லைடை கிளிக் பண்ணிவிட்டு தென் நியூ ஸ்லைடில் போயிட்டு டூப்ளிகேட் ஸ்லைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4th ஸ்லைடு வந்துட்டு 5th ஸ்லைடாகவும் டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4th ஸ்லைடும் டைட்டில் அண்ட் கண்டென்ட் ஸ்லைடாக இருக்குது. அதேமாதிரி 5th ஸ்லைடும் பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் கண்டென்ட் ஸ்லைடாக இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்துட்டு நமக்கு டூப்ளிகேட் யூஸ் ஆகுது. அண்ட் தென் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஃப்ரம் அவுட்லைன். ஸோ ஸ்லைட் ஃப்ரம் அவுட்லைன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்லைட்ஸ் வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு பவர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் இதில் இன்செர்ட் பண்ணாலோ ஆர்எல்ஸ் வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்லைடு வந்துட்டு வெளியில் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதில் ஜஸ்ட் நீங்கள் இன்செர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து ஸ்லைட்ஸ் ஃப்ரம் அவுட்லைன் யூஸ் பண்ணி நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஸ்லைட் ஃப்ரம் அவுட்லைன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் அவுட்லைன் இன்செர்ட், ஸோ இன்செர்ட் அவுட்லைன் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு டூல் பார் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இதில் போயிட்டு உங்களோட கம்ப்யூட்டரில் எங்கே நீங்கள் ஸ்லைட்ஸோட டாக்குமெண்ட் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான டார்கெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபைலை ஓப்பன் கொடுக்கறது மூலமாக நீங்கள் இதில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரீயூஸ் ஸ்லைட்ஸ். ரீயூஸ் ஸ்லைட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு பவர் பாயிண்ட் போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ அதில் இருக்க ஏதாச்சும் ஒரு ஸ்லைடு வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்லைட்லையும் ரீயூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஸோ இந்த ரீயூஸ் ஸ்லைட் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்லைடை நீங்கள் ஜஸ்ட்டு இந்த புது பவர் பாயிண்டில் நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜஸ்ட்டு ரீயூஸ் ஸ்லைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ ரீயூஸ் ஸ்லைட் கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீயூஸ் ஸ்லைட்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் பார் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் ஸ்லைட் ஃப்ரம். ஸோ நீங்கள் இந்த ப்ரௌஸ் கொடுக்கறது மூலமாக ஸோ ப்ரௌஸ் ஃபைல் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன டார்கெட்டில் உங்களோட ஃபைல் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணி ஸோ அதில் இருக்க ஸ்லைடை நீங்கள் ஜஸ்ட்டு இதில் ஓப்பன் கொடுக்குற மூலயமா நீங்கள் ஜஸ்ட் ரீயூஸ் ஸ்லைடில் என்டர் பண்ணிக்கலாம்.
ஸோ என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பவர் பாயிண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லேஅவுட். லேஅவுட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ எனக்கு இந்த 5th ஸ்லைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் கம்பேரிசன் ஸ்லைடு இருக்குது. ஸோ எனக்கு இந்த டைட்டில் அண்ட் கம்பேரிசன் ஸ்லைடு வேணாம், எனக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்லைடு இதில் வேணும்னா நீங்கள் அதுக்கு ஜஸ்ட் இந்த 5th டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப இன்செர்ட்டில் போய்ட்டு நீங்கள் நியூ ஸ்லைடு இன்செர்ட் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் நீங்கள் லேஅவுட்லேயே போய்க்கலாம். லேஅவுட் நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா நம்ம அங்கே பார்த்த அதே 9 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்லைட்ஸ் இங்கே இருக்கும். அதுக்கான லேஅவுட் மட்டும் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த 5th ஸ்லைடில் இருக்க லேஅவுட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், டைட்டில் அண்ட் கண்டென்ட் ஸ்லைடு இருக்க இந்த 5th ஸ்லைடை நான் ஜஸ்ட்டு டைட்டில் ஒன்லிங்கிற ஸ்லைடை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம டைட்டில் ஒன்லிங்கிற ஸ்லைடை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் இந்த 5th ஸ்லைடு எனக்கு டைட்டில் ஒன்லி வேண்டாம், வேறு ஏதாச்சும் ஒரு லேஅவுட் ஃபார்ம் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இதன் மூலமாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கண்டென்ட் அண்ட் கேப்ஷன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த ஸ்லைடு ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு லேஅவுட் யூஸ் ஆகுது. ஸோ அடுத்ததாக நம்ம ரீசெட் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் இப்போ ஒரு ஸ்லைட் க்ரியேட் பண்ணி ஸோ அதுக்கு வந்துட்டு நான் டிசைன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி கலர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்லைட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இன்ஃபோமீடியா டைப் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது வேண்டாம், இது வரைக்கும் நான் டைப் பண்ணது எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு ரீசெட் ஆகி ஃபஸ்ட்டு நான் ஸ்லைட் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு ஸ்லைடு எந்த மாதிரி இருந்துச்சோ அந்த மாதிரி வேணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் நான் அந்த ஸ்லைடை கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் நான் கிளிக் பண்ணுறது மூலமாக நான் ஃபஸ்ட்டு ஸ்லைட் க்ரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக எனக்கு ஸ்லைடு எந்த மாதிரி வியூ ஆச்சோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நமக்கு ரீசெட் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். இதான் பார்த்தீங்கன்னா ரீசெட்டோட யூசேஜஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்லைடுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் நிறைய செக்ஷன் ஸ்லைட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லைடை கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷன்ஸில் போயிட்டு ஆட் செக்ஷன் கொடுக்குறேன். ஸோ நான் ஆட் செக்ஷன் கிளிக் பண்ணுறது மூலமாக நான் எவ்வளோ ஸ்லைட் க்ரியேட் பண்ணியிருக்கணும் எல்லா ஸ்லைடுமே பார்த்தீங்கன்னா அண்டர் த ஃபஸ்ட் ஸ்லைடு, இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடு கீழே எனக்கு ஒரு சிங்கிள் டைட்டில் கீழே வந்துட்டு எல்லா ஸ்லைடும் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இதான் பார்த்தீங்கன்னா செக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு செக்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு நேம் மாற்றணும்னா நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷனில் போயிட்டு ரீநேம் செக்ஷன் கொடுத்துடலாம். ரீநேம் செக்ஷன் கொடுத்து இங்கே நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமை ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுக்கறது மூலமாக நமக்கு இங்கே நேம் சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இன்ஃபோமீடியா டைப் பண்ணி ரீநேம் கொடுத்தேன், நமக்கு ரீநேம் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் எத்தனை செக்ஷன்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த 4th ஸ்லைடு கீழே இருக்க எல்லா ஸ்லைடும் ஒரே செக்ஷனை க்ரியேட் ஆகும்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த 4th ஸ்லைடை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் போய்ட்டு ஆட் செக்ஷன் கொடுக்கறது மூலமாக இதுக்கு கீழே இருக்க எல்லா ஸ்லைடுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே செக்ஷனாக க்ரியேட் ஆகிடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா செக்ஷனோட யூசேஜஸ். ஸோ எனக்கு இந்த செக்ஷன் வேணாம் டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸோ செக்ஷனில் போயிட்டு இந்த 4th ஸ்லைடை இப்போ நான் டெலீட் பண்ணுறேன், ரிமூவ் த செக்ஷன் கொடுக்கறது மூலமாக ஸோ அந்த பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் ரிமூவ் ஆகி எல்லாமே வந்துட்டு ஒரே செக்ஷன் கீழே வந்துடுச்சு. தென் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே கொலாப்ஸ் ஆல் எக்ஸ்பேண்ட் ஆல்னு இருக்குது. ஸோ கொலாப்ஸ் ஆல் கொடுக்கறது மூலமாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகி ஒரு சிங்கிள் நேமுக்கு கீழே வரும். ஸோ எக்ஸ்பேண்ட் கொடுக்கறது மூலமாக எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதே நீங்கள் வந்துட்டு இந்த ஏரோ மார்க் மூலமாகவும் நீங்கள் கொலாப்ஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லா ஸ்லைடும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இந்த செக்ஷனை டெலீட் பண்ணணுன்னா ரிமூவ் த செக்ஷன், ரிமூவ் ஆல் செக்ஷன்ஸ் கொடுத்தா இங்கே இருக்க எல்லா செக்ஷன்ஸுமே ரிமூவ் ஆகி நம்ம ஸ்லைட்ஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது எந்த மாதிரி இருந்துச்சோ அந்த மாதிரியே வந்துட்டு நமக்கு வந்துடும். இதான் பார்த்தீங்கன்னா செக்ஷனோடைய யூசேஜஸ். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் ஸ்லைட்ஸ் குரூப்பில் இருக்க எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ராண்ட் குரூப்பில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்க்கலாம். நீங்கள் ஸ்லைட்ஸில் ஏதாச்சும் ஒரு டைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஃப்ராண்ட்டை எனேபிள் பண்ணலாம். ஸோ நமக்கு இப்போ ஃப்ராண்ட் எனேபிள் ஆகிடுச்சு. ஃப்ராண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ராண்ட். நான் இப்போ ஜஸ்ட் இந்த இன்ஃபோமீடியா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கிளாரிபரி லைட் அப்படிங்கிற ஃப்ராண்ட் எனக்கு டிஃபால்ட்டாக இருக்குது. எனக்கு இந்த ஃப்ராண்ட் வேணாம், வேறு ஏதாச்சும் ஃப்ராண்ட் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீழே ஃப்ராண்ட்ஸ்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராண்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் என்ன ஃப்ராண்ட் வேணுமோ நீங்கள் அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி அப்ளை கொடுக்கறது மூலமாக நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டைம்ஸ் நியூ ரோமன் வேணும்னா ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ராண்ட் வந்துட்டு டைம்ஸ் நியூ ரோமனுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேறு ஏதாச்சும் இப்போ ஏரியலுக்கு எனக்கு வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் ஏரியல் கிளிக் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஃப்ராண்ட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ஏரியலுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ ஒவ்வொரு ஃப்ராண்ட் இந்த மவுஸ் பாரை மூவ் பண்ண
உங்களுடைய ஸ்லைட்ஸில் இருக்க அந்த ஃப்ராண்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகுது. எந்த மாதிரி ஃப்ராண்ட்டில் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்லைட்ஸை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஃப்ராண்ட்ஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் ஃப்ராண்ட் பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு சைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு இங்கே நிறைய சைஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் உங்களோட ஃப்ராண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸை நீங்கள் இதில் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க சைஸ் இல்லாமல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சைஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த பாக்ஸில் இருக்க நம்பரை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு உங்களோட கீபோர்டு யூஸ் பண்ணி நீங்களாகவே நம்பர்ஸை டைப் பண்ணிக்கலாம். 2024 இருக்குது, 22 இல்லை. ஸோ எனக்கு 22ல் நீங்கள் இந்த சைஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அதை பேக் ஃபேஸ் அழுத்தி டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் கீபோர்டில் 22ன்னு டைப் பண்ணுறது மூலமாக நீங்கள் அந்த சைஸுக்கு உங்களுடைய ஃப்ராண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் தென் இங்கே பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஃப்ராண்ட் சைஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஃப்ராண்ட் சைஸ். நான் இப்போ இதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் ஃப்ராண்ட் சைஸை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட ஃப்ராண்ட்டை ஒவ்வொரு இதுவாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி டிக்ரீஸ் ஃப்ராண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலமாக உங்களோட ஃப்ராண்ட் சைஸை நீங்கள் டிக்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஃப்ராண்ட் சைஸ் அண்ட் தென் டிக்ரீஸ் ஃப்ராண்ட் சைஸ் வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அண்ட் தென் இங்கே நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா போல்ட். உங்களோட ஃப்ராண்ட்டை நீங்கள் போல்ட்டாக க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த போல்ட்டுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் போல்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் திரும்ப அன்போல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ராண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் போல்ட்டை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட ஃப்ராண்ட்டை அன்போல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது இட்டாலிக்ஸ். ஃப்ராண்ட்டை நீங்கள் இட்டாலிக் லெட்டர்ஸில் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஃப்ராண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இட்டாலிக்கை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட ஃப்ராண்ட் இட்டாலிக் ஸ்டைலில் மாறும். பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃபோமீடியாங்கிறது நமக்கு இட்டாலிக் ஸ்டைலில் மாறிடுச்சு. திரும்ப இன்ஃபோமீடியாவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அன்டிக் பண்ணுறது மூலமாக அதாவது திரும்ப நீங்கள் இட்டாலிக் கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் இட்டாலிக்லேருந்து வெளியில் வந்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர்லைன். ஸோ இட்டாலிக் பக்கத்தில் இருக்கிறது நமக்கு அண்டர்லைன். ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ராண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அண்டர்லைனை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்களோட ஃப்ராண்ட்டுக்கு அண்டர்லைன் அதாவது ஒரு லைன் ட்ராப் பண்ண மாதிரி ஒரு ஃப்ராண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த அண்டர்லைன் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃப்ராண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப போயிட்டு அந்த அண்டர்லைனை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த அண்டர்லைன் ஆப்ஷன்லேருந்து வெளியில் வந்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராண்ட் வந்துட்டு அண்டர்லைன் இல்லாமல் க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் தென் நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஷேடோ. உங்களோட ஃப்ராண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ஷேடோ ஃபார்ம் அதாவது ஒரு ஷேடோ இருக்கிற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஃப்ராண்ட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ராண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் ஷேடோவை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த ஃப்ராண்ட்டுக்கு ஷேடோ இருக்கிற மாதிரி ஒரு வியூ உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இது நம்ம டிசைன்ஸ் பண்ணும்போது ஆர்எல்ஸ் ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு இது கிளியராக தெரியும். திரும்ப நீங்கள் இந்த ஷேடோ வேண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ராண்ட்டை செலக்ட் பண்ணி அன்டிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஷேடோ ஃபார்ம்லேருந்து வெளியில் வந்துடலாம். அடுத்து நமக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் த்ரூ. ஸ்ட்ரைக் த்ரூனா இப்போ நீங்கள் டைப் பண்ணியிருக்க ஒரு ஃப்ராண்ட் வந்துட்டு அடித்த மாதிரி அதாவது ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ராண்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைக் த்ரூ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஜஸ்ட் இன்ஃபோமீடியாவை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக் த்ரூவை கிளிக் பண்ணுறேன். ஸ்ட்ரைக் த்ரூவை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த இன்ஃபோமீடியாங்கிற அந்த ஃப்ராண்ட் வந்துட்டு நமக்கு அடித்த மாதிரி ஒரு வியூ காட்டுது. ஸோ எனக்கு இதுலேருந்து வெளில வரணுன்னா திரும்ப நான் இதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப போயிட்டு அந்த ஸ்ட்ரைக் த்ரூவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறது மூலமாக நான் அந்த ஸ்ட்ரைக் த்ரூ ஆப்ஷன்லேருந்து வெளியில் வந்துடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ராண்ட்லேயே கேரக்டர் ஸ்பேஸிங். ஸோ கேரக்டர் ஸ்பேஸிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இங்கே டைப் பண்ணியிருக்க உங்களோட ஃப்ராண்ட்டில் இருக்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் எவ்வளோ ஸ்பேஸிங் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இது மூலமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்ஃபோமீடியாவை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேரக்டர் ஸ்பேஸிங் போய் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வெரி டைட், டைட், நார்மல், லூஸ், வெரி லூஸ், மோர் ஸ்பேஸிங் சொல்லிட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் வெரி டைட் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கே தெரியும் இந்த இன்ஃபோமீடியாங்கிற இந்த ஃப்ராண்ட் வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டருக்குள்ள ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்பவே குறைஞ்சி டைட்டாக நமக்கு வியூ ஆகுது. ஒவ்வொரு ஃப்ராண்ட்டுக்கும் இன்னொரு ஃப்ராண்ட்டுக்கும் இருக்கிற ஸ்பேஸிங் வந்துட்டு நமக்கு ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஸோ நான் இதில் போயிட்டு டைட் கிளிக் பண்ணுறது மூலமாக நமக்கு ஸ்பேஸிங் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து பாருங்கள் நான் போயிட்டு நார்மல் கிளிக் பண்ணுறேன். ஸோ நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வியூ ஆகுது. லூஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸிங் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நான் இதில் ஒவ்வொரு ஆப்ஷன் சேஞ்ச் பண்ண நமக்கு இந்த இன்ஃபோமீடியாங்கில் இருக்கக்கூடிய கேரக்டருடைய ஸ்பேஸிங் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ஸ்பேஸிங் யூஸ் ஆகுது.
ஸோ அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா மோர் ஸ்பேசிங்னு ஒரு இருக்குது. ஸோ அந்த மோர் ஸ்பேசிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே நமக்கு இந்த ஃப்ராண்ட் அப்படிங்கிற ஒரு டேப்லர் பார் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஃப்ராண்ட்டுங்கிற டேப்லர் பாரில் நீங்கள் செலக்ட் பண்ணி கூட இந்த ஸ்பேசிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங்னு இருக்குது, இதில் எக்ஸ்பேண்டட்னு இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு இருக்குது, நார்மல்னு இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்பேண்டை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் பை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6ன்னு இருக்குது. நான் ஜஸ்ட்டு ஒரு 7 கொடுத்துக்கிறேன். 7 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேசிங் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கிற ஸ்பேசிங் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆட் ஸ்பேசிங், அதாவது டெக்ஸ்ட் ஸ்பேசிங் இருக்கிற இந்த வெரி டைட், நார்மல், லூஸ், வெரி லூஸ், இது இல்லாமல் நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட்டான நிறைய ஸ்பேசிங் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் மோர் ஸ்பேசிங்கில் போயிட்டு நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஒவ்வொரு கேரக்டருக்கு நடுவில் இன்னும் அதிகமாக ஸ்பேசிங் கொடுத்து நீங்கள் ஒரு ஃப்ராண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது அப்ளை ஆகிடும். இதான் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்பேசிங்கோட யூசேஜஸ். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கேசஸ். ஸோ கேசஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் கேஸ், லோயர் கேஸ், கேபிட்டலைஸ்டு ஈச் வேர்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டோகல் கிளேசன்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு 5 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸோட யூசேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ராண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு நீங்கள் டைப் பண்ணியிருக்க ஃப்ராண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கேசஸ் போய் சேஞ்ச் பண்ணி எந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் MS பவர் பாயிண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் லோயர் கேஸ் கொடுத்தேன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த MS பவர் பாயிண்ட் இருக்க எல்லா வேர்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸில் மாறிடுச்சு. இதே மாதிரி நான் அப்பர் கேஸ் கொடுத்தேன்னா பாருங்கள், அப்பர் கேஸ் கொடுத்தோன்னே MS பவர் பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் மாறிடுச்சு. தான் பார்த்தீங்கன்னா கேப்சலைஸ்டு ஈச் வேர்டுன்னு கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு வேர்டு ஸ்டார்ட் ஆகிறது மட்டும் பார்த்தீங்கன்னா கேபிட்டலாக இருக்கும், மீதி எல்லா வேர்டும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் இருக்கும். ஸோ தென் டூகுல் கேசஸ் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் வேர்டு மட்டும் ஸ்மால் லெட்டரில் இருக்கும், மற்ற எல்லா லெட்டர்லும் பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லெட்டரில் இருக்கும். அதேன்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கேசஸ் கொடுத்தா நம்மளுடைய சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் கேப்ஸில் இருக்கும், மீதி எல்லா வேர்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த 5 டிஃப்ரெண்ட் கேசஸ். சென்டென்ஸ் கேஸ் கொடுத்தா ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் கேப்ஸில் இருக்கும், மீதி எல்லா வேர்டும் ஸ்மால் லெட்டரில் இருக்கும். லோயர் கேஸ் கொடுத்தா எல்லா வேர்டும் ஸ்மால் லெட்டரில் இருக்கும். அப்பர் கேஸ் கொடுத்தா எல்லா வேர்டும் கேப் லெட்டரில் இருக்கும். கேப்சலைஸ்டு ஈச் வேர்டு கொடுத்தா ஒவ்வொரு வேர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். அதன் பார்த்தீங்கன்னா டூகுல் கேசஸ் கொடுத்தா ஒவ்வொரு வேர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மால் லெட்டரில் இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேசஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க வருது பார்த்தீங்கன்னா கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங்ஸ். ஸோ கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸோ நீங்கள் ஒரு ஃப்ராண்ட்டில் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் சைட்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நார்மலாக டிஃபால்ட்டாக என்ன ஃப்ராண்ட் சைஸில் இருக்குமோ அதுதான் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃப்ராண்ட்டை செலக்ட் பண்ணி இந்த ஃபார்மேட்டிங் ஸ்லைட்ஸை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க எல்லா ஃபார்மேட்டும் வந்துட்டு டெலீட் ஆகிட்டு டிஃபால்ட்டாக உங்களோட ஸ்லைட் க்ரியேட் பண்ணும்போது உங்களோட ஃபார்மேட் எந்த மாதிரி க்ரியேட் ஆகுமோ அந்த மாதிரியே உங்களோட ஃபார்மேட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கிளியர் ஃபார்மேட்டிங் வந்துட்டு யூஸ் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ராண்ட்லே இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ராப் டவுன் மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ராண்ட்னு சொல்லிட்டு ஒரு நியூ டேப்லர் பார் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராண்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்பேசிங். இந்த கேரக்டர் ஸ்பேசிங் தான் நம்ம இந்த ஸ்பேசிங்கில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய சைஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதோட கலர் எல்லாமே இதில் காட்டும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஏரியலில் இருக்குது. நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணுறது மூலமாகவும் அந்த டெக்ஸ்டோடைய ஃப்ராண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃப்ராண்ட் ஸ்டைல் வந்துட்டு ரெகுலர் இருக்குது. நீங்கள் இட்டாலிக்கில் வேணுமா, போல்ட்டில் வேணுமா, ஆர் எது இட்டாலிக் போல்ட்டில் வேணுமாங்கிறதையும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணோம், நீங்கள் இதில் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அண்டர்லைன் ஸ்டைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு திக் லைனாக இருக்கணுமா, அதாவது சிங்கிள் லைனாக இருக்கணுமா, டபுள் லைனாக இருக்கணுமா, ஹெவி லைனாக இருக்கணுமா, டாட்டட் லைன்ஸாக இருக்கணுமா, டாட்டட் ஹெவி லைன்ஸாக இருக்கணுமாங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதன் பார்த்தீங்கன்னா அண்டர்லைனுக்கு கலர்ஸ் ஏதாச்சும் கொடுக்கணுமாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு அண்டர்லைன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வியூ ஆகும். ஸோ உங்களுக்கு அண்டர்லைனுக்குன்னு ஏதாச்சும் பர்டிகுலராக கலர் வேண்டாம் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஸ்ட்ரைக் த்ரூ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டபுள் ஸ்ட்ரைக் த்ரூனா ஸ்ட்ரைக் த்ரூவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 லைனாக க்ரியேட் ஆகும். சூப்பர் ஸ்கிரிப்டாக க்ரியேட் ஆகணுமா, சப்ஸ்கிரிப்டாக க்ரியேட் ஆகணுமாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்ஸ், ஆல் கேப்ஸ்,
ஈக்குவலைஸ்டு கேரக்டர் ஹைட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு டபுள் ஸ்ட்ரைக் த்ரூவை கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். பாருங்கண்ணா இன்ஃபோ மீடியாங்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில், கீழே அண்டர்லைன் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்ட்ரைக் த்ரூவே பார்த்தீங்கன்னா 2 லைன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இந்த மீடியாவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃப்ராண்ட்டில் போயிட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். ஜஸ்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் கொடுத்து ஓகே கொடுத்தோன்னா இன்ஃபோக்கு மேலே சூப்பர் ஸ்கிரிப்டாக வந்துட்டு மீடியா க்ரியேட் ஆகிடுச்சு. சப்ஸ்கிரிப்ட் கொடுக்குறனால அது கீழே க்ரியேட் ஆகும். தென் ஸ்மால் கேப்ஸ் டிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கேபிட்டல் லெட்டர்லவே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி திரும்ப நான் ஆல் கேப்ஸ் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஆல் கேப்ஸ் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கேப்ஸ் லெட்டரில் பெருசாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்மால் கேப்ஸ்க்கும் ஆல் கேப்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா எல்லாமே வந்துட்டு கேப்ஸ் லெட்டரில் சின்னதாகவும் எல்லாமே கேப்ஸ் லெட்டரில் பெருசாகவும் க்ரியேட் ஆகும். ஈக்குவலைஸ்டு கேரக்டர் கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா நமக்கு எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி கேரக்டராக ஸ்மால் லெட்டரில் ஈக்குவலாக வந்துட்டு க்ரியேட் ஆகும். ஸோ ஒரு ஃப்ராண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃப்ராண்ட் ட்ராப் டவுன் பண்ணி இங்கே வரக்கூடிய டேப்லர் பார்லையும் நீங்கள் உங்களோட சேஞ்சஸை நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ராண்ட்டில் நீங்கள் ஒரு லெட்டரை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஃப்ராண்ட்டில் நீங்கள் லெட்டரை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹோம் டேப்பில் இருக்கக்கூடிய ரிப்பன்ஸில் ஸ்லைட்ஸ் அண்ட் ஃப்ராண்ட் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பேராகிராஃப் and then பார்த்தீங்கன்னா கிளிப் போர்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்.